2 முட்டை இருக்குதா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குதா, நம்ம வந்து இந்த டிஷ்ஷை செய்யலாம் வாங்க. முதல்ல உருளைக்கிழங்கோட தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து பெரிய பல்லில் வந்து சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துகிட்டு இதை வந்து சீவிட்டு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துருக்கேன் நான். 2 முட்டையை உடச்சிட்டு நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நல்லா நுர வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பீட் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் போன பிறகு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவையை வந்து ஊற்றிட்டு தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். வச்ச பிறகு இது நல்லா வெந்துடும். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.